அறிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் நிறைய காரியங்களை பார்த்தோம். எப்படி குடும்பம் இருக்க வேண்டும், குடும்பம் எப்படி சமாதானமாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொன்றாக நான் எடுத்து காண்பித்து கொண்டு வருகிறேன். இன்று ஒரு முக்கியமான இன்னொரு போதனை. போன வாரம் பொருளாசையை மேற்கொள்வது எப்படி என்ற தலைப்பில் நாம் போதித்தோம். எப்படி பொருளாசை இருக்கக்கூடாது, அது என்ன மாதிரி குடும்பத்தில் காரியத்தை வேறு விதமாக மாற்றுகிறது என்பதை பார்த்தோம். இன்று ஒரு சிறந்து வாழக்கூடிய வாழ்க்கையை எல்லா குடும்பமும் எதிர்பார்க்குது. பாருங்க, இன்னைக்கு போய் கணவன்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்க? நல்ல வீடு, நல்ல காரு, நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஜாய்ஃபுல்லான வாழ்க்கை எனக்கு இருந்தா போதுங்கய்யா அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் அடித்தட்ட மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா, நீங்கள் எதை விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல தூக்கத்தை விரும்புகிறேங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கொஞ்சம் இருக்கிறதுலே பெட்டரானவங்க, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? எல்லாமே இருக்குது, ஆனால் எனக்குள்ள ஒரு விதமான கலக்கமும் இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் இருக்குது, எனக்கு இல்லைன்னு ஒரு குறையும் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு கலக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு. பாருங்க, மனுஷன் எந்த நிலைமையில இருந்தாலும் பணம் எல்லாவற்றிற்கும் அவசியம் போட்டிருக்கே தவிர, ஆனால் அது என்ன பண்ணாது? நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சமாதானத்தையும் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய வாழ்க்கைக்கு நேராக கொண்டு போக பணம் என்ன பண்ணாது? முடியாது. இப்போ திட்டமாக தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய இதில் இருக்கிறாங்க. ஆனால் பாருங்க, பணம் ஒரு மனிதனை நிம்மதியாக வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? நல்லா சந்தோஷமாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், இருக்கிறதுலே ஒரு ஹாஸ்பிட்டல் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இருக்கிறதுலே பாருங்கள், பெரிய பெரிய பணக்காரன் தான் எங்கே கொண்டு போய் கொட்டிக்கிட்டு இருப்பான்? டாக்டர்கிட்ட போய் லட்சமாக கொண்டு போய் கொட்டுறான். ஏன் தெரியுமா? ஒரு நல்ல வாழ்க்கை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய ஞானம் என்பது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பாருங்க, அதனால தான் ஒரு தரிசனம் உடையவர்களாக குடும்பம் என்பது, முக்கியமாக தலைவர்களுக்கு தரிசனம் இருக்க வேண்டும், தலைவிகளுக்கும் தரிசனம் இருக்க வேண்டும். வேதம் என்ன போதிக்கிறது என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய லைஃப் பாருங்க, சொல்லுவாங்க இந்த குவாலிட்டி லைஃப் அப்படின்வாங்க, சிறந்த வாழ்க்கைக்கு நேராக நம்மளை என்ன பண்ணும்? வழி நடத்தி செல்லும். பாருங்க, அதனால தான் நான் சொல்றேன், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். முக்கியமாக வீட்டின் தலைவர்களோ தலைவிகளுக்கோ தரிசனம் என்பது மிக 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 முக்கியம். ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டுமா? எல்லா விதத்திலும் சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, பொருளை ஹேண்டில் பண்ணுறதா இருந்தாலும், பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணுறதா இருந்தாலும், மனைவியை ஹேண்டில் பண்ணுறதா இருந்தாலும், எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குவதற்கு எது முக்கியம் தெரியுமா? கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு தரிசனம் என்பது. அது என்ன பாஸ்டர் தரிசனம் அப்படின்னா? தரிசனம் என்பது எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு தரிசனம் என்பது உருவாகும். அதனால தான் நான் போதித்து கொண்டு வருகிறேன், கர்த்தருடைய குடும்பத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாருங்க, நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம அப்பா அம்மாவை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இதுதான் குடும்பம் போல. இன்னைக்கு பாருங்க, எத்தனை குடும்பம் இருக்குது. ஒரு குடும்பம் பாருங்க, நல்ல அன்பாக நடத்துகிற மனைவி, அன்பாக நடத்துகிற கணவன். ஏன்? அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்காங்க? அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். சில குடும்பம் இருக்குது பாருங்க, அடி மிதி சண்டை. ஏன்? கொஞ்சம் அவங்களுடைய குடும்பத்திற்கு முன்னால் உள்ள அவங்க அப்பாவுடைய குடும்பத்தை பார்த்தா அது நடக்குது. சில குடும்பம் இருக்கு பாருங்க, மனைவிகள் அங்கே ஆதிக்கம் செய்வாங்க, கணவர்கள் என்ன பண்ண முடியாது? அவங்களுடைய தரிசனத்தை முன்வைக்க முடியும். ஏன்னா தரிசனம் யாருக்கு கொடுக்கப்படும் என்றால் கணவர்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, தேவனுடைய குடும்பம் இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா, கிறிஸ்தவ குடும்பம் தலையில தேவன் இருக்க வேண்டும், தலையாகிய தேவன். பின்பு என்ன யாரை வைத்திருக்கிறார்? தேவன் வைத்திருக்கிற பிளேஸ் எங்க இருக்குதோ
அந்த குடும்பம் வெற்றியுள்ள குடும்பமாக, சிறந்த குடும்பமாக இருக்கும் என்று வேதம் போதிக்கிறது. முதலாவதாக தேவன் தலையாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் வைத்திருக்கிறார். இரண்டாவதாக வீட்டின் தலைவர்களையும் தலைவிகள். மூன்றாவதாக பாருங்க, அவங்களுக்கு கீழே மனைவி, அதுக்கு அடுத்த பிள்ளைகள். இந்த ப்ராசஸ் எங்க ஒரு குடும்பத்தில் இருக்குதோ அந்த குடும்பம் வெற்றி உள்ள குடும்பமாகும். அதனால நான் சொல்றேன், தேவனுக்கு கீழே தலைவனும், தலைவனுக்கு கீழே தலைவியும், தலைவிக்கு கீழே பிள்ளைகளும், இந்த 3 பேரும் யாரு மேன்மையா இருக்க வேண்டும்னா தேவனுடைய வார்த்தை இவர்களுக்கு மேன்மையா இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் என்னைக்கு இந்த வார்த்தை முக்கியத்துவம் இல்லாம பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ தலைவனுக்கோ இல்லாமல் போகும் பொழுதுதான் இந்த நான் சொன்ன இந்த சிறந்த வாழ்க்கை என்பது அவர்கிட்ட இருந்து எடுக்கப்படுகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களை பாருங்க, சொல்றாங்க 95% வந்து டைவர்ஸ்ல நிற்கிறது. எதனால அப்படின்னா, இந்த குடும்பத்தை அறிய வேண்டிய விதத்தில் அறியாதனால. எப்படி இருக்கணும், ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம எங்கே கொண்டு போய் காமிக்கணும், அப்போ எதனால் பிரச்சனை வருது, எதனால் சண்டைகள் வருது, எதனால் வெற்றி உள்ள குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்க முடியலை. சில பேர் ஏங்குவாங்க பாருங்க, அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அந்த குடும்பத்தை போல என் குடும்பம் இருக்கக்கூடாதா? ஆனால் கொஞ்சம் ஒத்து பாருங்க, உண்மையிலேயே நல்லா இருக்கு அப்படின்னா நான் சொல்கிறேன், அங்கே தேவன் முன்னால் இருப்பார். தேவன் உயர்ந்த இடத்துல அந்த குடும்பம் பாருங்க, தேவனை முன்னால் வச்சுட்டு இந்த குடும்பம் பின்னால் செல்லும். அப்படி எத்தனை பேர் இருக்காங்க. ஆதாம் முன்னாடி அப்படிதான் இருந்தான். தேவனை காலையில் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை பாருங்க அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். அது வரைக்கும் அவன் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. என்னைக்கு பாருங்க தரிசனம் வார்த்தைகளையும் தேவனோடு உள்ள பழக்கத்தில் இருந்தா வருது. இவன் பாருங்க ஏவாள் அந்த பழக்கத்தை எங்க விட்டுட்டா அப்படின்னா, பிசாசினிடத்துல விடும் பொழுது அந்த வார்த்தை பாருங்க, இப்ப தேவனுடைய வார்த்தை கட்டாயிட்டு எங்க இருந்து வார்த்தை வருது? பிசாசினிடத்துல இருந்து வருது. இப்ப அவ அதை பிடிச்சுக்கிறா. இப்ப எதனால நிரப்பப்படுகிறா? பிசாசின் வார்த்தைகளால் நிரப்பப்பட்டு வஞ்சிக்கப்படுகிறாள். இந்த வஞ்சனை என்ன செய்கிறதுனா அப்படியே நேராய் ஆதாமுக்கு திரும்புகிறது. நல்லா பாருங்க, குடும்பங்கள்ல 2 பேரும் மிக 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 முக்கியமானவர்கள். நான் சொல்றேன், எங்க கணவர் அப்படிலாம் இல்லைங்க, ரட்சிக்கப்படலைங்க, என் மனைவி ரட்சிக்கப்படல அப்படின்னா நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்டவர்கள் நீங்கள் கிறிஸ்துவை முன்னால் வைத்து பின்னால் செல்லுகிற கூட்டமாக இருக்கும். எப்படி பாஸ்டர் இருக்கணும்? தேவனுடைய ஞானத்தையும் உலகத்தின் ஞானத்தையும் நமக்கு வேண்டும் பாருங்க. இன்னைக்கு பாருங்க, சர்ச்சுக்கு கரெக்டா போயிடுவாங்க, எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பாங்க, ஆனா உலகத்தின் காரியங்கள் எப்படி இருப்பாங்க? தோல்வியாக இருப்பாங்க. நான் சொல்லுகிறேன், இது எங்க இருந்து இந்த தோல்வி வருதுன்னா, ஒரு தரிசனம் இல்லாத வாழ்க்கை. தரிசனம்னா என்ன? கர்த்தருடைய வார்த்தையை நம்பாத ஒரு, அப்படிதான் சொல்லணும் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்பாத ஒரு இருதயம், கணவனுடைய இருதயமோ மனைவியினுடைய இருதயமோ பிள்ளைகளுடைய இருதயமோ பாருங்க, அப்படி நம்பவில்லை என்றால் நாம் சிறந்து விளங்கக்கூடிய வாழ்க்கைக்கு நேரம் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. அதனால வேதம் போதிக்கிறது. மத்தேயு 6வது அதிகாரம், மத்தேயு 6, மத்தேயு 6:25 வாசிக்கிறேன். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், அழகவனிய உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன?
காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாகிலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவிட்டால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். பாருங்க, அதுல 31, 32வது வசனத்தை கொஞ்சம் கவனிங்களேன். ஆகையால் எண்ணத்தை உண்போம். இன்னைக்கு பாருங்க, உலகம் அதுதான் தேடிக்கிட்டு இருக்குது. இந்த இருக்கிற குடும்பத்தின் பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை என்னது பாருங்க, மனைவிக்கு தெரியாது, கணவன்மார் தான் அந்த பிரச்சனை என்ன பண்ணுறாங்க, ஹேண்டில் பண்ணுறாங்க. அடுத்த நேரத்துக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடக்கூடாது, நல்லா சாப்பிடணும், என் மனைவி என் பிள்ளைகள் நன்றாக இருக்கணும். சில பேர்லாம் பாருங்க, அவங்க அவ்வளவு உழைச்சி பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க சாப்பிடாம என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளை வளர்ப்பாங்க. பாருங்க, அப்படிப்பட்ட தகப்பன்மாரும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த உண்பதை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, மேக்சிமம் யாருக்கு அந்த கவலை இருக்குன்னா, நிறைய பேர் சொல்றாங்க லேடிஸ்க்கு தாங்க கவலை இருக்கும். ஏன்னா நாளைக்கு என்னத்தை சமைக்கிறது, என்னத்தை பொரியல் வைக்கிறது, என்னத்தை பண்றது அப்படின்னு பாருங்க, அவங்க யோசிப்பாங்க. ஆனால் யோசிக்க மட்டும்தான் செய்கிறாங்க, அதனுடைய கவலை கிடையாது. ஏன், சாம்பார்னா அங்கே ஏற்கனவே முள்ளங்கி ரெடியாகிடுது, எல்லாமே ரெடியாக இருக்க வச்சுட்டு கவலைப்படுறது பெண்கள். ஆனால் பாருங்க, இந்த காய்கறி, இந்த பலசரக்கு எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அவன் என்ன பண்ணுவான், இந்த மாதம் முழுவதும் கரெக்டாக எடுக்கணுமே, அரிசிக்கு வாங்கணும், இதுக்கு வாங்கணும், அதுக்கு வாங்கணும். பாருங்க, ரொம்ப ஒரு குடும்பத்தின் சூழ்நிலைகளை தேவன் பாருங்க. அதனால தான் ஆதாம் சொன்னார், நீ இந்த நிலத்தில் வேர்வை சிந்தி என்ன பண்ணுவ, சம்பாதிப்ப. ஆனால் பாருங்க, மனுஷன் என்ன வேர்வன்னு தெரியுமா? அது என்ன வேர்வுனா, இந்த கவலைன்னு ஒன்று உள்ள ஆட் ஆகும்போது தான் மனுஷன் ரொம்ப பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை கொஞ்சம் என்ன ஆனது, அவனுக்கு மறந்து போக. இன்னைக்கு வீட்டுக்கு போகணுன்னா எத்தனை பேர் எத்தனை விதமான சிந்தனைகள் வரும் என்று நான் கேட்குறேன். சிந்தனையே வராது அவங்களுக்கு. சிந்தனை வரும் பாருங்க, அதை பண்ணணும், இதை பண்ணணும், அடுத்து அதை பார்க்கணும், அடுத்த இதை பார்க்கணும், அடுத்து அந்த வேலை இருக்குது, அடுத்த இந்த வேலை இருக்குது, என் பிள்ளைகளுக்கு அடுத்த இது பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணணும், பாருங்க, பல 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 யோசனைகள். கர்த்தர் சொல்றாரு, ஆகையால் எண்ணத்தை உண்போம். தலைவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இதை பற்றி ஒரு நாளும் பாருங்க கேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா கர்த்தர் என்ன பண்றாரு, போஷிக்கிறார் என்ற அந்த வார்த்தை பாருங்க நம்மளுக்கு இருக்கணும். அதனாலதான் வேதம் போதிக்கிறது, இதையெல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்ப அவர் அறிந்திருக்கும் போது உங்களை என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார். இன்னைக்கு தலைவன் அறிந்திருக்கிறான், தன் குடும்பம் நன்றா இருக்க வேண்டும், நல்லதை சாப்பிட வேண்டும். அவன் அறிந்தனால தான் பாருங்க எல்லாவற்றையும் ரெடி பண்ணி வைக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, அதை கொடுக்கிறவரே என்ன என்னது, நம்முடைய பரமபிதா. இப்போ கர்த்தர் சொல்றாரு பாருங்க, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். பாருங்க, எத்தனை எங்க கொண்டு வந்து தேவன் எந்த வார்த்தையை சேர்க்கிறார். அப்போ குடும்பத்துல இதுதான் இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்குது. எண்ணத்தை சாப்பிட போறோம், எண்ணத்தை குடிக்க போறோம், நாளைக்கு என்ன பண்ண போறோம், அடுத்து நம்மளுக்கு ஏதாவது ட்ரெஸ், நல்ல ட்ரெஸ் இருக்குதா. அந்த உலகம் அப்படி நம்மளுக்கு அட்ராக்ஷனை காமிச்சுக்கிட்டே இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, இதையெல்லாம்
32 வசனம் நல்ல வசனம் பாருங்க. நீங்க கவலைப்படுறீங்க, அடுத்து என்ன பண்ண போறோம், அடுத்த என் பிள்ளைகள் என்ன பண்ண போறோம் அப்படின்னு. அடுத்த வசனம் பாருங்களேன், ரொம்ப முக்கியமானது. இவைகள் எல்லாம் கர்த்தர் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறனால தான் சொல்றாரு, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அப்ப விசுவாசிகள் தேடக்கூடாதா? தேடலாம். அவங்களுக்கு என்ன உண்டு? பசி உண்டு, உடுத்த உணவு உண்டு, எல்லாமே இருக்குது. ஆனா இங்க கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரை தேடுகிற ஜனத்திற்கு என்ன உண்டு? இந்த உடுத்த உண்ண உணவு எல்லாவற்றையும் தேவன் தர வல்லவராயிருக்கிறார். அஞ்ஞானிகள் பாருங்க, அடுத்தவனை எடுத்து ஏமாத்தி எப்படி சம்பாதிக்கலாம், இந்த சம்பாத்தியத்தை வச்சு என்ன பண்ணலாம், இதை வச்சு என்ன பண்ணலாம், ஏதாவது ஒன்று நம்ம சமாளிச்சிடலாம், அங்கங்கே கடனை உடனே வாங்கிடலாம், இங்கே இதை பண்ணி எல்லாம் துருத்தி பிறத்தி எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படின்னு அவன் பாருங்க, அவன் அதை நாடுறான். அவனுக்குன்னு ஒரு ஒரு பேஸ் அங்கே கிடையாது பாருங்க. அவனுக்கு ஒரு துணையாளர் கிடையாது, அவனுக்கு ஒரு தேற்றரவாளன் கிடையாது, ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை. ஆனால் நான் சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கோ ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமென். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அவர் சொல்றாரு, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளை எல்லாம் உங்களுக்கு, யாருக்கு? ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, தேவனை நம்புகிற ஜனங்களுக்கு. கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவருக்கு ஒரு அறிவு இருக்குது, உங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி. அப்ப பாருங்க, இதெல்லாம் எப்ப வரப்போகுதுன்னு வேதம் சொல்லுகிறது. 33 வசனம். முதலாவது எல்லாத்துக்கும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். எல்லாத்துக்கும் தேடுங்கள். தரிசனம் எங்க இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு உண்ண உணவு எப்படி வரும், உடுத்த உணவு எப்படி வரும், இதையெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். கர்த்தர் எப்படி, ஆண்டவரே உடுத்த உடைய நீர் எப்படி தருவீர்? அதனாலதான் இந்த வாசிச்சேன், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருன்னு ஆண்டவர் சொல்றார். எவ்வளவு அழகழகா உடுத்தி இருக்குது, அதை நான் தான் உடுத்து வைக்கிறேன். சாலமோன் மகிமையா நான் போட்டிருக்கிறேன், அவனையும் நான் தான் போஷிச்சேன். இவைகளை எல்லாம் போஷித்த பரமபிதாவை இப்ப நினைச்சு பாருங்க. காட்டு பறவைகளை நினைச்சு பாருங்க, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க. அவன் விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, ஆனாலும் அவைகளுக்கு தேவன் என்ன பண்ணுகிறாரு? பிழைப்பூட்டுகிறார் என்று வேதம் போதிக்கிறது. இதெல்லாம் கர்த்தர் ஞாபகத்தில் வைக்க சொல்றாரு. நீங்க இதெல்லாம் தேடுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படுமா? கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு நிறைய பிரச்சனை எங்கன்னு தெரியுமா? மனுஷன் ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டான், ஒழுங்கா சம்பாதிச்சு கொடுக்க மாட்டேங்கிறான். பாருங்க, பெண்கள் சில இடத்துல கஷ்டப்படுறாங்க. சில இடத்துல என்னதான் சம்பாதிச்சுட்டு வந்தாலும் சில பெண்கள் என்னது, எங்க வீட்டில் இருந்தானே ராஜாமா இருந்திருக்கு பாருங்க, வீட்டிலேயே இருந்துக்குதான் தெரியும். அப்புறமேட்டு கொஞ்ச நேரங்க அப்புறம் என்ன பண்ணிடுவாங்க? விரட்டி விட்டுருவாங்க. உடனே தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல்ல, எங்க போ, உன் வீட்டுக்கு போ, இங்கெல்லாம் வரவே கூடாது அப்படின்னு. அது மரியாதையாகவும் இருக்காது. அதனால தான் பாருங்க, கர்த்தர் ஆணும் பெண்ணாக இணைக்கும் போது அங்க ஒரு என்ன ஏற்படுது தெரியுமா? முதலாவது ஒரு மரியாதையும் ஒரு அந்தஸ்தையும் என்ன பண்றார்? தேவன் உண்டாக்குறார். அதுக்கு முன்னாடி தனித்தனியா இருந்தாங்க. அவங்க வீட்டில் இருக்கும்போது பாருங்க, அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா கல்யாணம் பண்ணி வச்சு திரும்ப வீட்டுக்கு யாராவது ரிவர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அங்க மரியாதை ஏன் இல்லைன்னு தெரியுமா? ஏனென்றால் தேவன் எங்க வச்சுட்டாரு? குடும்பங்களை ஒன்று சேர்த்து, கணவனுக்கும் மனைவிக்கும் சேர்த்து மரியாதையை வைத்திருக்கிறார். இப்ப யார் இதை மீறுறாங்களோ, கணவனை மதிக்காமையோ, கணவன் மனைவியை மதிக்காமையோ, மனைவிக்கு அங்க என்ன பண்ணுகிறது அப்படின்னா நம்மளுக்கு மரியாதை என்பது இல்லாமல் போகிறது. கர்த்தர் சொல்றாரு, இதையெல்லாம் சரியா வழி நடத்தணும்னா என்ன முக்கியம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் தேவனை நம்ப வேண்டும். இன்னைக்கு உலகம் அப்படிதான், அதை தான் தேடிக்கிட்டு இருக்குது. யாரு கொடுப்ப, யாரு இது பண்ணுவ, எனக்கு யாரு செய்வ, எனக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவார்? கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் ஹெல்ப்பா இருக்கிறேன், உனக்கு நான் நீதியா இருக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ நான் அதை என்ன பண்றேன்? செஞ்சு கொடுக்குறேன் என்று கர்த்தர் சொல்றத பார்க்கலாம் பாருங்க. தேவனே அப்படி உடுத்து விடுகிறார். காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்துறாரு, எல்லாம் விசேஷித்ததாக பண்றாரு. ஆனா இந்த உலகம் இன்னைக்கு எப்படியா இருக்குது?
நெகட்டிவாக மட்டும்தான் பேசுவோம். அதுதான் பாருங்க ரொம்ப முக்கியம். தரிசனம் உடையவர்கள், கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ, நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியம், பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும், கர்த்தர் சொன்னார் பாருங்க, முதலாவது எந்த மனுஷன் தேடுறானோ அவனுக்கு கூடுதான் கொடுக்கப்படும். கர்த்தர் சொல்றாரு, உன்ட்ட இல்லாம போனாலும், உன்ட்ட காசே இல்லைனாலும், கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் போஷிப்பேன். ஆகாயத்து பறவைகளை போஷிக்க போது, காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கும் போது உனக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம். இது எப்ப வரும் தெரியுமா? இந்த வசனம் நம்மளுக்குள்ள இருக்கும். என் தேவன் உடுத்துவிப்பார், என் தேவன் என்னை நிச்சயமாக வழி நடத்துவார். எப்பன்னு தெரியுமா? இந்த பேச்சு ஒழுங்காதுதான். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல இந்த பேச்சு இல்லை. தேவனுடைய தரிசனம் எங்க இருந்து வரும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையில. ஒன்றும் இல்லாத போடு சொல்லணும் இந்த வார்த்தையை. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இப்ப எல்லாமே கூட கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. எங்க இருந்து வரும் தெரியுமா? இந்த வார்த்தைகள் எல்லாம் மனுஷன் கவனித்திருக்க வேண்டும், தலைவன் கவனித்திருக்க வேண்டும். இந்த தரிசனம் எங்க இருந்து வருதுன்னா, இந்த தரிசனம் தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருந்து வருது பாருங்க. இந்த வார்த்தையை வச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது. இந்த வார்த்தையை நாம் பேச ஆரம்பிக்கிறோம். உலகம் நெகட்டிவா பேசுது, ஆனா நாம் எப்படி பேச வேண்டும்? பாசிட்டிவான கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பேச வேண்டும். அப்ப தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை கண்டுபிடித்து அப்படி வாழ நினைப்பதே ஒரு சிறந்த வாழ்க்கை. நிறைய பேர் சொல்றாங்க, உலகம் வாழ்ற மாதிரி நம்ம வாழக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை கண்டுபிடித்து அப்படி வாழ நினைப்பதுதான் ஒரு மிகச் சிறந்த ஒரு வாழ்க்கை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப தரிசனம் என்றால் என்ன அப்படின்னா, நாம் அன்றாட வாழ்விலே தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுவதே நம்முடைய தரிசனமா. அது ஆண்டவர் சொன்னாரு, என் பிதாவின் சித்தத்தை செய்யவே நான் இங்கு வந்தேன், வேற எதையும் நான் செய்ய வரல. ஏன்? அதுதான் சிறந்த வாழ்க்கை கிடையாது. இன்னும் இயேசுவை எத்தனை பேர் நம்ம மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல படிக்கும்போது எவ்வளவு பெரிய காரியங்களை அவர் செய்கிறார்னா, ஏன்னா அவர் யாரை அடிப்படையாக வச்சு செஞ்சார்? எந்த தரிசனத்தை உடையவராய் செய்தார் அப்படின்னா, பிதாவின் சித்தத்தை செய்தனாலதான் அவருடைய வாழ்க்கை மோர் பெட்டர் தென் பெட்டரா இருந்துச்சு, சிறந்த வாழ்க்கையாக இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை சிறந்து விளங்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய திட்டத்தை நோக்கத்தை நிறைவேற்றுவதுதான் இன்னைக்கு நம்முடைய தரிசனமாக இருக்க வேண்டும். எக்ஸாம்பிள் பாருங்களேன், இன்னைக்கு நான் ஒரு இதை காண்பிக்கிறேன். என்னாகமம் 13:17 முடிய நான் வாசிக்கிறேன். அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது, அது வளர்ப்பானதோ இழப்பானதோ என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்று பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற் பழம் பழுக்கிற காலமாயிருந்தது. இங்க பாருங்க, கர்த்தர் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதவங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப வெளியே வராங்க மோசை மூலம். இப்ப சிலவற்றை என்ன பண்றாரு மோசை தேர்ந்தெடுத்து, அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்று என்ன பண்றாரு, போய் பார்க்கிறதற்காக அவர்களை அனுப்புகிறார். ஆனா தரிசனம் இல்லாதவர்கள் பாருங்க, அனுப்பினவர்கள் இவங்க யாருன்னு தெரியுமா? இவங்க போனவங்க யாருன்னு கவனிங்க. இந்த மோசை அனுப்புறாருல, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் எப்படிப்பட்டது என்று பார்க்கும்படி சில தலைவர்களை அனுப்புகிறார். அவங்க யாருன்னு தெரியுமா? திருப்புங்க, என்னாகமம் 13:3 பாருங்க. மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்தரத்திலிருந்து அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் யாரா? இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். ரொம்ப கவனிங்க, தலைவர்கள். நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன், தலைவர்கள் தலைவிகள் கவனிங்க.
இங்க பாருங்க, தலைவர்களை ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து எடுக்கிறாரு தேவன். மோசே எடுத்து, ஏன்னா இந்த கோத்திரம் மட்டும் இந்த யூதா கோத்திரத்தை மட்டும் போயிட்டு வந்துட்டு அது நல்லா இருக்குதுன்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ண, மற்ற கோத்திரம் நாங்கள் அதை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இதாயிரும். மோசே எல்லா கோத்திரத்திலிருந்து எடுத்து என்ன பண்றாரு, உள்ள அனுப்புறாரு. அது எப்படிப்பட்டதோ இளைப்பானதோ கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நான் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அப்படிப்பட்ட தேசம் தானா, போய் பார்த்துட்டு வாங்கன்னு இப்ப அனுப்புறாரு. முதலாவதாக தேவன் தரிசனம் எங்க ஆரம்பிக்கும் தெரியுமா? வார்த்தை தான். மோசைக்கும் வார்த்தை தான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வார்த்தை தான். இன்னைக்கு பாஸ்டருக்கும் வார்த்தை தான், விசுவாசிகளுக்கும் வார்த்தை தான். இன்னைக்கு வார்த்தையை எந்த குடும்பம் பிடிக்கிறதோ, அது ஊழியக்காரர் குடும்பமோ இல்ல ரட்சிக்கப்பட்ட குடும்பமோ, உறுதியாய் பிடித்தார்கள் என்றால் நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட வாழ்க்கை சிறந்து விழுகிற வாழ்க்கையா. கோத்திரங்களில் இருந்து எடுத்து இப்ப மோசே தலைவர்களை அனுப்புகிறான். இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்னாகமும் 13வது அதிகாரம் 21 இப்ப நான் வாசிக்கிறேன். இது வரைக்கும் வாசல் அனுப்புறாரு. இப்ப அடுத்து பாருங்க. அவர்கள் போய் சீன் வனாந்திரம் தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியாகிய ரேகோப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து தெற்கேயும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனோக்கின் குமாரனாகிய அகிமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். எபிரோன் எகிப்தில் உள்ள சோவானுக்கு 7 வருஷத்திற்கு முன்னே கட்டப்பட்டது. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை கொடை நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எனப்பட்டது. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். நான் நினைக்கிறேன், வெறும் தேவன் வெறும் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் சொன்னாரு. இங்க ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது வெறும் திராட்சை கொலையை மட்டும். அங்க எல்லாம் சிறந்ததாக இருந்தது. ஒரு திராட்சை கொலைய அறுக்கிறாங்க பாருங்க, அது அவ்வளவு வெயிட்டா இருக்கு, 2 பேரும் சேர்ந்து தூக்குற மாதிரி. அப்ப கர்த்தர் சொன்னது எப்படி இருக்கு? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். நம்ம நினைக்கிற மாதிரி. அதனாலதான் தரிசனம் என்பது வார்த்தைக்குள்ள இருக்க வேண்டும். பால்ன்றது என்னது? வெறும் பாலா ஓடுங்க அப்படியா? கிடையாது. தேனுன்றது தேனா ஓடுமா? அப்படி கிடையாது. இருக்கிறதுலேயே சிறந்து விளங்குற வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும்தான். நம்ம நினைக்கிறோம் என்னத்தை உண்போம். உடனே என்ன நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சின்ன லெவல்ல இருக்கிறவங்க கஞ்சி கிடைச்சா போதுங்க. தலைவர்கள் யோசிக்கிறத பாருங்க. கோத்திர தலைவர்களே எத்தனை பேர் உள்ளே அனுப்புறாரு. கர்த்தர் சொன்ன வார்த்தையே பாருங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோத்திரத்தையும் உள்ள மோசே அனுப்புறாரு. இன்னைக்கு நம்மள்கிட்ட கர்த்தர் சொல்ற வார்த்தையை படிச்சோன்னா நம்ம என்ன நினைப்போம்? சின்னவங்க எப்படி நினைப்பாங்க? கஞ்சி இருந்தா போதுங்க எனக்கு. கொஞ்சம் பெரிய லெவல்ல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? நல்ல கொஞ்சம் சாப்பாடு இருந்து நல்லா இருக்குங்க. அப்போ ஒரு வாரத்துக்கு வருது, ஒரு வாரத்துக்கு வரமாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? நல்லா ஒரு மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும். திடீர்னு கடைசி அரிசி 2 நாள் தீர்ந்து போயிருக்கு, நாங்கள் சாப்பிடாம இருக்கோம். சில குடும்பம் அப்படி யோசிக்கணும் பாருங்க. கர்த்தர் சொன்னாரு, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீங்க. இவங்களுடைய கவலை எப்படி இருக்குது? கஞ்சி கிடைச்சா போதும், ஒரு வாரத்துக்கு வந்தா போதும், ஒரு மாசம் ஃபுல்லா வந்தா போதும் அப்படின்னு கர்த்தர் சொன்னாரு. இந்த ஜனங்கள் அப்படிப்பட்ட ஜனங்கள் தான். எங்களுக்கு கொமட்டிக்காய் சிறந்ததா இருந்துச்சு, பூண்டுலாம் நல்லா இருந்துச்சு, இங்க ஒன்றும் இல்லாம கிடக்கும். கர்த்தர் அனுப்புனார் பாருங்க. இறைச்சி இப்போ வரப்போகுது, எல்லாம் சாப்பிட்டு திருப்தியா இருக்கணும். இவங்க என்ன நினைச்சாங்க? ஆளுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு கோழி வரும், கோழி அடிச்சு குழம்பு வச்சு ஆளுக்கு 2 பீஸ் சாப்பிடுங்க அப்படின்னு. கர்த்தர் பாருங்க, காடைய வனாந்திரத்திலிருந்து கீழ் திசையின் காற்றினால கொண்டு வந்து வேதம் போதிக்கிறது மூக்கு திகிட்ட அளவுக்கு என்ன பண்ணாங்களா? எல்லாவற்றையும் சாப்பிட்டாங்க. அப்ப அப்படிப்பட்ட தேவனை கொஞ்சம் எண்ணி பாருங்களேன். இன்னைக்கு மனுஷன் நினைக்கிற நிலைமை என்ன நிலைமை? இந்த நிலைமையில இருந்தா போதுங்க எனக்கு. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, ஆண்கள் விசேஷமாக தரிசனமுடையவர்களாக இருக்க வேண்டும்.
தலைவர்களும் தலைவிகளும் தரிசனத்தை இழந்துட்டோம் அப்படின்னோம்னா முடிஞ்சிச்சு. கோத்திர தலைவர்கள் எல்லாம் அனுப்புறாங்க. இப்ப போய் அவங்க எல்லாம் பார்க்கறாங்க பாருங்க. அவர்கள் 25 அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். இப்ப 28வது வசனத்தை பாருங்களேன். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். தேவனுக்கு தெரியாதா இவருங்க பலவான்களா பலவீனங்களா? ஆனா கர்த்தர் அப்படி எதுவுமே சொல்லல. வார்த்தைக்கு விரோதமா இவங்க பேசுறாங்க, தரிசனத்திற்கு விரோதமா இவங்க பேசுறாங்க. இது நடக்காது, இது வைக்காது, இது முடியாது இவங்க சொல்றாங்க. கர்த்தர் சொன்னாரா? எப்ப அங்க பலவான்களா இருக்கிறாங்க, பார்த்து கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. கர்த்தர் சொன்னாரா? அவர் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? உங்களை பாலும் தேனும் தேசத்திற்கு நான் என்ன பண்ணுவேன்? கூட்டி கொண்டு வந்து சேர்ப்பேன். என் வார்த்தை அவ்வளவுதான். மோசே சொல்லு, தெளிவா அவனும் சொல்லிட்டான். இப்ப யார் இந்த வார்த்தையெல்லாம் எடுக்கிறது? தேவையில்லாத வார்த்தைகள்லாம். இன்னைக்கு குடும்பத்துல தேவையில்லாத வார்த்தை எடுக்கிறது யாருன்னு தெரியுமா? கணவனும் மனைவியும். தேவையில்லாத வார்த்தைகள் உள்ளத்திலிருந்து எழும்பும் போது தரிசனம் கெடுக்கப்படுகிறது. நாம் செல்லுகின்ற பாதையில நேரா என்ன பண்ண முடியாது? செல்ல முடியாது. அதனாலதான் இயேசு சொன்னாரு, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புஷ்பங்களை பாருங்க அப்படிங்கிற. நீ ஏன் அப்படி பார்க்க மாட்ற அப்படின்னா, நீ பேசுற பேச்சு எப்படி இருக்குது? வேற மாதிரி இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை வேற, இவங்க பேசுறது வேற, இவங்க பார்க்கிறது வேற. இவங்க பார்க்கறத பாருங்களேன். ஆனாலும் 30-28 அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். தேவையில்லாத பேச்சுனா என்ன நடக்கணும்? பலவான்கள். பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்க ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். கர்த்தர் சொன்னாரா இல்லையா? ஏமோரியர், எபோசியர், பெர்சியர் எல்லாம் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனாலும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உனக்கு தந்தேன். யாத்ரா 3:8 சொல்றாரு. தேவையில்லாத பேச்சு பாருங்க. இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டுன்னு சொல்லிட்டு அப்படியே விடல. ஆனாலும் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். பிரச்சனை வரும் பொழுது பாருங்க. அதனாலதான் வேதம் போதிக்கிறது, முப்பரி நூல் சீக்கிரமாய் ஆறாது. அங்க யாரு நிக்கணும்னா 2 பேரும் கர்த்தருடைய வார்த்தையை, அவருடைய வாக்கு தத்துவங்களை நம்பி நிற்க வேண்டும். நிச்சயமாக எனக்கு நன்மை உண்டாகும், நீதிமானுக்கோ நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நாம் தான் நீதிமான்கள். தேவனை உள்ளத்துல சொந்த ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் நீதிமான்களாய் இருக்கிறார்கள். இப்ப நம்ம எப்படி பேசணும்? தலைவர்கள் வேற மாதிரி பேசினா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப பலவீனமாயிருச்சு, எனக்கு ரொம்ப இதாயிருச்சு, இனிமேல் தான் நான் மேல வர முடியாதாக்கும். யார் அந்த தரிசனத்தை கெடுத்து போடுகிறது? நம்ம தான். கர்த்தர் சிறந்த வாழ்க்கையைத்தான் நமக்கு வச்சிருக்கிறார் என்னைக்குமே சரி. ஆனா பார்க்கறதுலாம் வேற மாதிரி இருக்குது. அதான் பாருங்க, நம்ம எப்படி பார்க்கறதுலதான் இருக்குது. நம்ம என்னத்தை பார்க்க போறோம்? அங்க பாலும் தேனும் ஓடுகிறத இவங்க பார்க்கணும். இவங்க பார்த்ததெல்லாம் வேற மாதிரி பார்க்கறாங்க. பார்த்தது இல்லாம வார்த்தைகளை அவதூறா வெளியே விடுறாங்க. 29 பாருங்க. அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகையும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். 30வது வசனம் சேர்ந்து வாசிங்களேன். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனுடனே கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. இந்த நம்மாலே கூடாதுன்ற கோஷ்டி தான் என்ன கோஷ்டி? வார்த்தைய தரிசனத்தை இழந்த கோஷ்டி. நம்மளாலாம் முடியாதுங்க. அந்த கணவன் எதையோ செய்ய நினைக்கும் போது, மனைவி எதையோ உற்சாகப்படுத்தி செய்ய நினைக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் நம்மளாம் சத்துக்கு மீறின காரியங்கள், அதை நம்மளால செய்ய முடியாதுங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்னார்னா, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம்?
தைரியமாக பண்ணலாம். வார்த்தை வராமல் ஞானம் இல்லாமல் பண்ணோம்னா அது தப்பு. கர்த்தருடைய வார்த்தை இவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு, அதனால ஞானமாக பண்ணலாம். ஆனால் பாருங்கள், இவங்களுக்கு வார்த்தை வந்தும் நம்மளாலலாம் முடியாது, நம்மளாலலாம் நடக்காது, இதெல்லாம் ஒன்றுமே முடியாதுன்னு சொல்கிற இந்த கோஷ்டி மாதிரி தலைவர்கள். இவங்க யாருன்னா, இவங்களாம் யாரு பேசுகிறவங்க? யாரு? கோத்திரத்தின் தலைவர்கள். சாதாரணமான நாட்கள் அல்ல. இவங்களுக்கு கீழே எத்தனையோ ஜாதி ஜனங்கள் இருக்கிறாங்க. 30 லட்சம் ஜனங்கள்னா 30 லட்சம், ஒரு 30 பேர், 30 கோத்திர தலைவர்கள் இருக்கலாங்க. எல்லாத்தையும் கீழே ஒரு லட்சம் பேர் என்ன பண்ற போறாங்க. இவங்க ஒரு பேச்சு 1 லட்சம் ஜனங்களை பாதிக்கிறது. அப்ப கவனிங்களேன், இவன் பேச்சு என்ன வந்துச்சுன்னா 38 பாருங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்தது அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரனாகிய ராட்சதையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி வார்த்தை எங்க இழக்கிறாங்கன்னு பாருங்க. தேவனுடைய தரிசனம் எங்க இழக்கப்படுகிறதுனா, பேச்சு என்ன பேச்சோ அதில் நம்ம இழக்கிறோம். சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்ப செய்தார்கள். முடிவு இதுதான். எங்க முடிஞ்சிச்சு தெரியுமா? கோத்திர தலைவர்களே தன்னுடைய பலத்தை இழக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையை நம்பாம நம்பிக்கையை இழந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பார்த்தது தான் சரி நினைக்கிறாங்களே தவிர கர்த்தருடைய வார்த்தை பெருசுன்னு நினைக்கல. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்கன்றத வச்சு என்ன பண்ண கூடாது, நம்ம முடிவு பண்ணக்கூடாது. விசேஷமாக தலைவர்களுக்கு சொல்லுகிறேன், நான் சின்ன இடத்துல இருக்கிறேங்க, என்னாலலாம் மேலே வர முடியுமா? வர முடியும். எப்படி தெரியுமா? வார்த்தையை நம்பி வார்த்தையை மட்டும் பேசுங்க. சுற்றிலும் கடுமையான சூழ்நிலை இருக்குமா? இருக்கும். சில மனிதர்களே பிசாசு போல இருப்பாங்களா? இருப்பாங்க. உங்களை எப்படியாவது கீழே தள்ளி விடணும்னு பார்ப்பாங்க, மேலே எந்திரிக்க கூடாதுன்னு பார்ப்பாங்க, ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. நான் அப்படிதான் இருக்கிறாங்க. கோத்திர தலைவர்களே அப்படிதான் இருக்கும். நான் சொல்றேன், உங்களை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களை பலப்படுத்த ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களுக்கு சகாயராய் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பேர் இயேசு. உங்களை உயர்த்தாம அவர் என்னைக்குமே அவருடைய நோக்கத்தை கைவிடும். நான் சொல்றேன், உங்களை உயர்த்தி அழகு பார்க்கறதா அவருடைய திட்டம் என்னைக்குமே. இப்ப அவரை பிடிச்சுக்கோங்க, அவருடைய வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. அதனால பாருங்க, பாஸ்டர் கூட சில நேரத்தில் எப்படி பேசுவாங்க, சரிங்க கர்த்தர் என்ன அப்படிதான் வச்சிருக்காரு போல, நம்ம என்ன பண்ணுவோம், நடப்போங்க. கோத்திர தலைவர்கள் இப்படி பேசக்கூடாது. நான் சொல்றேன், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நடக்காதுன்னு சொன்ன காரியத்தை கர்த்தர் நடத்திக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் நடத்தும். முடியாதுன்ற காரியத்தை அவர் முடித்து காண்பிப்பார். உலகம் பேசியிருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறேன், அவருடைய வாக்கு தத்தங்கள் மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசம் பாருங்க. இதைத்தான் நாம் நம்ப வேண்டும். இங்கே 30வது வசனம் பாருங்களேன். அவங்க என்ன சொல்றாங்க? காலை மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். இவங்க என்ன சொல்றாங்க? சுதந்திரிக்க முடியாது. வார்த்தைக்கு விரோதமாக யோசிக்கிறாங்க. இவங்கெல்லாம் தேவன் கொடுத்துட்டாரு, பட் இவர்கள் என்ன பண்றாங்க? மாத்தி பேசுகிறாங்க. தரிசனத்தை அவர்கள் மறந்து விட்டாங்க. என்ன தரிசனம்? பாலும் தேனும் ஓடி அங்க போய் சுதந்திரிக்கிறதா இவனுடைய தரிசனமே அன்றி தேவன் கொடுத்தது அதுதான். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? மனதிலே ஏற்க முடியல. திராட்சை கொலையை பார்த்தாங்களா? பார்த்தாங்க. நன்மையை தேவன் வச்சிருக்கிறாரா? வச்சிருந்தாங்க. இவங்க தான் அந்த சாட்சி, இவங்களே தான் அந்த வார்த்தையை சொன்னது. ஆனா கொஞ்ச நேரத்துல வார்த்தையை என்ன பண்ண மாட்டாங்க? மறந்துட்டாங்க. தரிசனத்தை மறந்துட்டாங்க. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதா இருக்குன்றத. பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்துருச்சுன்னா, இதெல்லாம் என்கிட்ட உருப்பிட போகுது, இதெல்லாம் என்கிட்ட வளர போகுது, போ நீ நாசமா தான் போற. ரொம்ப முக்கியம். தரிசனத்தை இழக்கிறோம். நல்லா பாருங்க, ஞானம் என்பது ரொம்ப முக்கியம். நான் எல்லாத்தையும் சொல்றது தான். ஞானத்தை கூப்பிடு, அது அப்போ என்ன பண்ணுமா? உங்கள் இடத்துல வரும்.
ஞானமும் அறிவும் என்ன பண்ணுது, புத்தியும் வெளிவாசல்கள் நின்று கத்தி கொண்டிருக்கிறது என்று நீதிமொழிகளில் போட்டிருக்குது. இது ஆரம்பத்தில் நானும் வாசிக்கும் போது பாருங்க, எனக்குள்ள இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சது. என்னோட ஞானத்தை கூப்பிடணுமா, தேவன் தான் ஞானமா இருக்கிறாரு, வார்த்தை ஞானமா இருக்குது, இது போதாதான்? கர்த்தர் சொல்றாரு, வார்த்தை இருக்குது, வார்த்தை ஞானமா தான் இருக்குது. அந்த ஞானம் உனக்கு இருக்குதா? அதுதான் கேள்வி. அந்த ஞானத்தை வச்சு இந்த உலகத்துல நீ வெற்றியா வாழ்றியா? சரியா நீ யூஸ் பண்றியா? சரியா பயன்படுத்துறியா வார்த்தைய? தொட்டா சாக்கடிக்கணும் தெரியும், ஆனா பாருங்க, நான் தொட்டு பார்த்துட்டு ஒரு தடவை எப்படிதான் சாக்கடிக்கிறது பாக்குறேன் அப்படின்றது முட்டாள்தான். கர்த்தர் சொல்றாரு, உண்மையுடைய ஆலோசனை நடமாமலும் பாவடைய வழிகள் நில்லாமல் இருந்து அவர் சொல்றாரு. நின்றா என்னன்னு சில கோஷ்டி இருக்கும் பாருங்க, நான் நீதிமானா போய் ஒழுக வேண்டியதான் பாருங்க. எங்கிட்டாவது போய் நான் குடிக்கவே மாட்டேன், ஆனா குடிகாரனோட நான் சேரு கிடையாது. கர்த்தர் சொன்னாரு, துன்மார்க்கனோட நிற்காத அப்படின்ற. அவன் பழக்கம் என்னைக்கா இருந்தாலும் என்ன பண்ணிடும், நம்மளை மாற்றிரும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, என்ன சார்ந்து கொள், என்னை மட்டுமே சார்ந்து கொள்ளும். கர்த்தர் என்ன பண்றாரு, அவர் வார்த்தையை மட்டும் நம்புறீங்களா? நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கையா இருக்கும். இப்ப என்ன ஆகுமோ 14:1 பாருங்க. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் என்று ராம் முழுவதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சேர்ந்து வாசிங்க, அழுது கொண்டு இருந்தார்கள். இந்த ஒரு வார்த்தை ஜனங்களை எல்லாம் அழுக வைக்கிறது. முடியாது, இது நடக்காது, அவங்களை டவுன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. உற்சாகப்படுத்துறதுக்கு பதிலா வார்த்தை சொன்ன போது சந்தோஷமா இருந்துச்சு, ஆனா இவங்க வார்த்தையை கேட்ட பின்னாடி அழுக ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு அதான் பாருங்க, நம்ம குடும்பத்திலையும் அதுதான் நடக்குது. பெண்கள் ஒரு முடியாத கண்ணீர் விட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணிடணும், நடத்தியே காண்பிக்கணும். அதுதான் பாருங்க தவறு. நம்ம கடவுளை நம்பி இருக்கணும், என்ன பண்ண முடியுமோ அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில பண்ணணும் பாருங்க. நீ எனக்கு என்ன பண்ணியாக்கும், நீ எனக்கு என்ன வச்சையாக்கும், சாப்பிடலையா, கொடுத்த உட கொடுக்கலையா பாருங்க. சில மனைவி நல்லா பண்ணியிருப்பாங்க, நீனா என்னத்தை பண்ற, அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்றாங்க, என்கரேஜ் பண்ணுங்க. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, இப்படித்தான் இருக்கணும், தரிசனம் உள்ள குடும்பம். என் மனைவி நன்றா இருப்பா, என் மனைவி நல்லதை மட்டும் பேசுவோம். அதனால பாருங்க, ஞானம் ரொம்ப முக்கியம். ஞானத்தை கூப்பிடுன்னு கர்த்தர் சொல்றாரு. இவன் ஒருத்தனால கோத்திர தலைவர்கள் சில பேரால எல்லாருடைய மனநிலைமை எப்படி ஆயிடுச்சு, அழுகைக்கு நேராய் மாறிவிட்டது. தேவனுடைய வார்த்தையை விட்டு பேசினதுனால இப்போது கூக்குரல் ஆரம்பிக்கிறது, அழுக ஆரம்பிக்கிறது. ரிப்போர்ட் என்னது, ரொம்ப தவறான ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ஆனா ஒருத்தை மட்டும் எப்படி கொடுக்குறான், நான் போய் எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். இவன் தான் சரியான ரிப்போர்ட். இவன் பேசுறான் பாருங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறதா உங்க குடும்பம்? சூழ்நிலைகள் மோசமா இருக்கும்போது, திடீர்னு ஏதாவது ஒரு காரியம் நடக்கும்போது, என் கர்த்தரால இதை செய்ய முடியும், என் தேவன் இதை மாற்றி காண்பிப்பார், அதை நான் விசுவாசிக்கிறேன்னு யாரு சொல்றாங்களோ அவனுக்கு அது நன்மையா வந்து முடியும். நடக்கிறதுக்கு முன்னாடியே சில பேர் போச்சே, இப்படியா வரணும், எனக்கு இப்படியா நடக்கணும், எனக்கு கடவுளே கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, அவருக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் ஞாபகப்படுத்த நான் சொல்றேன், எது பெஸ்ட் அப்படின்னா வார்த்தையை சொல்றது பெஸ்ட். தலைவர்கள் அப்படி இருக்க வேண்டும். வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப எல்லா அற்புதங்களையும் மறந்து விட்டாங்க. இவங்க செஞ்ச என்னென்ன அற்புதம் செஞ்சார் ஆண்டவர்? மன்னாவை கொடுக்கலையா, காடையை கொடுக்கலையா, தண்ணி குடிக்க தண்ணியை குடிக்கலையா, 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலிருந்தே வந்தது எவ்வளவு ஆச்சரியம். நினைச்சு பார்க்கல கொஞ்சம் கூட. என் தேவன் தான் வழி நடத்திட்டு வந்தாரு. மேக ஸ்தம்பம் இரவில எப்படி இருந்துச்சு, அவங்கள பாதுகாத்துச்சு, பகல்லையும் அவங்கள பாதுகாத்துச்சு. அற்புதமா வழி நடத்தி வந்த அனைத்தையும் தலைவர்கள் மறக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, ஒருவேளை சோர்ந்து போயிட்டீங்களா? சில பேர் இவ்வளவு நாளா போராடி போராடி சோர்ந்து போயிட்டோம்யா, இனிமேல் இது எப்படி நடக்கும்ன்றது தெரிலங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
அவருடைய வார்த்தை இன்னைக்கும் உங்களை விசுவாசத்திற்கு நேராய் நடத்தும். அவருடைய வார்த்தை உங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும். அவருடைய வார்த்தை உங்களுக்கு இன்னும் முன்னோக்கி சொல்ல அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுகிறவராய் இருக்கிறார். இவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? எல்லாவற்றையும் நன்மைக்கு நேராய் நடத்தி முடிப்பார். இவர் வார்த்தையை பிடிங்க, கர்த்தருடைய வார்த்தையை பிடிங்க. இவங்க எல்லாம் மறந்து போறாங்க பாருங்க, எல்லா அற்புதங்களையும் மறக்கிறாங்க. இவங்க தான் சில பேர் இஸ்ரவேல் கோத்திர தலைவர். என்ன மாதிரி பாருங்க, தலைவர்களே இப்படி இருந்தா மக்கள் எப்படி இருந்தாங்க. இன்னைக்கு அதுதான், நல்ல தலைவர்கள் நமக்கு என்ன பண்ணணும் வேணும். முக்கியம், குடும்பத்துல நல்ல தலைவர்கள் தலைவிகள் வேண்டும். நல்ல தலைவனும் தலைவியும் எங்க அமைகிறதோ அந்த குடும்பம் வெற்றி உள்ள குடும்பமாக இருக்கும். இவங்க செகண்ட் ஆஃப் பேசுறாங்க பாருங்க, என்ன ஆகும்? 14:2. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்கள் நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் ஒருத்தர் ரிப்போர்ட் தப்பானனால, பேசுற பேச்சு தப்பானால இப்ப கோத்திரங்கள் பின்னாடி உள்ள குடும்பங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது. இவன் தப்பானதை பேசுறதுனால பின்னாடி உள்ள அனைத்து குடும்பமும் என்ன பண்ணுது? நாங்க செத்தா நலமா இருக்கிற சாகுற பேச்சை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு உங்க குடும்பம் இன்னைக்கு எப்படி இருக்கு? விசுவாசிச்சு ஜீவனுள்ள வார்த்தையை பேசுறீங்களா, இந்த மரணத்தின் வார்த்தையை பேசுறீங்க? கர்த்தர் சொல்றாரு, உங்க குடும்பத்திற்கு தேவன் மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நீ ஜீவனை தெரிந்து கொள். அதுதான் பாருங்க, வார்த்தை தான் ஜீவன். இந்த வார்த்தை எவன் ஒருவன் நம்பி பிடிக்கிறானோ அவன் நன்மைகளை கண்டடைவான். 10 பேர் சொன்ன வார்த்தைகள் எவ்வளவு பெரிய பிராபலத்தை கொண்டு வந்துச்சுங்க. இவங்கெல்லாம் அனுப்பாமே இருந்திருக்கலாம். தயவு செய்து இவங்களை அனுப்புனனால தான் எல்லா பிரச்சனையும் காரணம். காலை போய் யோசனை மட்டும் அனுப்பிச்சோம், நல்லதை திரும்ப வந்து நல்ல ரிப்போர்ட்டை கொடுத்து எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிருப்பாங்க. நான் சொல்கிறேன், இந்த விசுவாச வார்த்தை ஆலயத்தில் நாங்கள் இதைத்தான் போதிக்கிறோம். காலைக்கும் யோசுவாவை போல நன்மையான காரியங்கள் தேவன் என்ன சொல்றாரோ அதை போதிக்கிறோம். நான் சொல்கிறேன், நீங்கள் நன்மைக்கு எதிராக போய் குடும்பம் சமாதானம். ஆமென். அதனால தான் நாங்கள் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இதை முக்கியமாக அப்போ பாருங்களேன், தவறாக சிந்தனைகளில் போய்விட்டது. எல்லா சிந்தனைகளும் தப்பா இறங்கிருச்சு, முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, அவ்வளோதான். ஐயோ அப்பா அம்மா எல்லாம் முடிஞ்சு வச்சு, டாக்டர் ரிப்போர்ட் எல்லாம் மண்டையில இப்போ ஓடிட்டு இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, எல்லா ரிப்போர்ட்டை காட்டிலும் கர்த்தருடைய ரிப்போர்ட் மிக மிக பெரியது. இவருடைய வார்த்தையை இப்ப பேசுவாரு, இவரை நம்ப வேண்டும். பாருங்க என்ன 13:4 பாருங்க. பின்பு அவர்கள் நாம் ஒரு எப்படி மாறி வழிக்கு மாறி போறாங்க பாருங்க. வழி மாறுது. ஒருத்தன் பண்ண தப்பு வார்த்தையை சொல்றான் பாருங்க, என்ன மாதிரி நிலைமைக்கு போகுது பாருங்க. அழுக ஆரம்பிச்சுட்டாங்க, செத்தா நலமா இருக்குன்னாங்க. இப்ப என்ன நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு பாருங்க. 4வது வசனம். பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் என்ன மாதிரி பேச்சு பாருங்க. அதனாலதான் குடும்பத்துல வார்த்தை சரியா இருக்கும்னா, உங்க வார்த்தை சரியா இருந்துச்சுன்னா உங்க மனைவியை சரியா வழி எடுத்துறது மாத்திரமல்ல, உங்க பிள்ளைகளை சரியா நடத்துறது மாத்திரமல்ல, உங்க பிள்ளைகளுடைய மருமகனை சரியா நடத்துறது மாத்திரம் இல்ல, நான் சொல்றேன் உங்க சந்ததியே நீடித்திருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார். இதெல்லாம் எங்க நடக்க போகுது? நீங்க மாறினா உங்க வாழ்க்கை மாறும், உங்க பேச்சு மாறினா உங்க வாழ்க்கை மாறும். கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே மாறி போயிடும். அப்ப தரிசனம் உடைய ஆட்கள் வேறு விதமா இருப்பாங்க. சிறந்து விளங்கிய வாழ்க்கைக்கு நேராக அவர்கள் நடத்தப்படுவார்கள். அவர்கள் சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும். என்னாகமம் 14:6-7 பாருங்க. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் கவனிங்க, நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். என்ன மாதிரி வார்த்தைகள், எப்பேற்பட்ட வார்த்தைகள் எல்லாத்தையும் மாத்துச்சு. ஆனா இவனை மாற்ற முடியல. ஏன்னா இவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? கர்த்தருடைய வார்த்தை, தரிசனம். சிறந்து விளங்குகிற வாழ்க்கைக்கு நேராக அந்த தரிசனத்தை பிடித்து கொண்டார்கள். இவர்கள் வேறு விதமாக பேசினார்கள். 8வது வசனம் பாருங்க.
கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கொடுப்பாரா இல்லையா அப்புறமேட்டு பாப்போன்னு சொல்லல, இவங்களும் அதே வார்த்தை கொடுப்பார். ஐயா அவர் சொன்னதை செய்வார். இவங்களுக்கு தெரியும். தலைவர்கள் தலைவிகளுக்கு இன்னைக்கு தெரியுதா? காசு இல்லாத சமயத்தில் அடுத்தவங்கள்ட்ட போய் 4 பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது பலா நம் தேவன்கிட்ட போய் கதவடைச்சு வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் எனக்கு உண்டு, என் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிற தேவன் எனக்கு உண்டு. 4 பேர்கிட்ட சொல்றதுக்கு பதிலாக 4 பேர் பாருங்க, அவன்கிட்ட சொன்னா அவன் வேற மாதிரி பதில் நம்மளுக்கு திரும்ப சொல்லுவான். இப்படி இருக்குங்கய்யா. அதனால தான் நம்ம யார்கிட்ட போய் சொல்றோன்றது ரொம்ப கவனமா இருக்கணும். ஐயா இப்படி இருக்குங்கய்யா, ஆமாங்க நானும் கேள்விப்பட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஒரு வார்த்தை மனுஷனுடைய உள்ளத்தை உடைச்சது. ஆனால் நான் சொல்றேன், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், வாழ்ந்திருப்பான், செழித்திருப்பான். அப்ப நான் சொல்றேன், அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க, அவரை வார்த்தையை மட்டும் நம்புங்க. நான் சொல்றேன், நீங்கள் வேறு விதமாக இருப்பீர்கள். 9வது வசனம் பாருங்க, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. என்ன மாதிரி இப்ப வசனம் பாருங்க, தைரியப்படுத்துதா? இதுதான் கர்த்தருடைய வார்த்தை, இதுதான் கர்த்தருடைய வார்த்தையை நம்புற ஜனங்கள் பேசுகிற வார்த்தை. பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இறையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை என்றார்கள். என்ன மாதிரி வார்த்தையை பேசுறாங்க. நீ பயப்படாத, அன்னை காத்த நிழல் இன்னையோட முடிஞ்சிச்சு. ஏமியர், எபோசியர், பெர்சியர் எதை அவன் கடவுளா நினைச்சிருந்தானா, இன்னோட அவனுக்கு முடியுது அந்த ஆட்டம் க்ளோஸ். என் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை அவர் நிறைவேற்ற இன்னைக்கு நம்மளோடு சேர்ந்து அவர் யுத்தத்தை பண்ண ஆரம்பிப்பார். நான் அவரை நம்புறேன். என்ன மாதிரி பேச்சு பாருங்க. இவன் பேசணும்னு என்ன இருந்துச்சு, மற்றவங்களுக்கு உற்சாகம் வந்துச்சு. வாங்க, சில பேர் கிளம்பிட்டாங்க. சில பேர் தப்பான வார்த்தையை கேட்டவங்க அப்படியே இருந்துட்டாங்க, சரியான வார்த்தையை கேட்டவங்க உள்ள போய் என்ட்ராயிட்டாங்க. நான் சொல்றேன், இங்க வந்து கேட்கிற ஜனங்களாய் உங்களுக்கு நான் சொல்றேன், தொடர்ந்து வந்து இந்த வார்த்தையை கேட்பீங்கன்னா நான் சொல்றேன், ஒரு நல்ல சிறந்த வாழ்க்கைக்கு நேராக நீங்கள் உள்ளே பிரவேசிப்பீங்க. அதுதான் இங்கே கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் தான் போதிக்கிறது. இப்ப பாருங்க, சங்கீதம் 27, இதை நான் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 27, சங்கீதம் 27வது அதிகாரம், சங்கீதம் 27 1லிருந்து 6 வரைக்கும் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. எந்த பகுதியில் ராஜா பாருங்க கொல்லக்கூடிய நேரத்தில் அவனை கொல்ல போறான். பட் இவன் சொல்ற வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கிறல. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, செத்து போக மறிக்க போற தாவீது ராஜா வந்து பாருங்க சவுல் கொல்ல போற சூழ்நிலை. இவன் என்ன சொல்றான், இவன் நம்பிக்கை எதன் மேல இருந்துச்சு தெரியுமா? எப்படிப்பட்ட நம்பிக்கை, சிறந்த நம்பிக்கையாக யார் மேல இருந்துச்சு? இந்த வசனம் ஒரு சிறந்த ஒரு சான்று. சேர்ந்து வாசிங்க 1லிருந்து 6 வரைக்கும். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பயங்கரமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ரொம்ப முக்கியம் பாருங்க. நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மணியின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். என்ன மாதிரி வார்த்தை! கொல்ல போறாங்க, முடிக்க போகின்ற தருவாயில இவன் சொல்றான், அவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க, நீ யாருன்ற காண்பிக்கிற சரியான தருணம் வந்துச்சாங்க.
நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக பல பேர் அப்படியே எந்திரிச்சு இன்னும் நின்றுக்கிட்டு இருக்கலாம். கர்த்தர் யாருன்ற காண்பிக்கிற நேரம் வந்துருச்சு. நீங்கள் யாருன்றதை உங்களை உயர்த்தி காண்பிக்கிற நேரமும் கர்த்தர் வந்துருச்சு. நான் சொல்கிறேன், சிறந்து விளங்குகிற வாழ்க்கைக்கு நேராக உங்களை கர்த்தர் உயர்த்தி காண்பிக்கணும் என்றால், நான் சொல்கிறேன், வார்த்தையை பிடித்திருக்க. நான் சொல்கிறேன், வார்த்தையை பிடித்திருக்கிற உங்களுக்கு சிறந்து விளங்குகிற வாழ்க்கையை அநேக கண்கள் பார்க்கும்படியாக அவர் உதவி செய்வார். ஆமென். அப்போ நீங்கள் அதை விசுவாசிங்க. சிறந்து விளங்குகிற வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் தேவனுடைய வார்த்தை, தரிசனம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இருந்தது. அதை விசுவாசிங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.